பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜை விழா 30/10/2025 அன்று நடைபெற்றது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு 30/10/2025 அன்று மாலை புதுவை தேவர் பேரவையின் சார்பாக எண் 2 வில்லியனூர் மெயின் ரோடு விநாயகா முருகன் அரிசி ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை அலுவலகத்தில் பேரவையின் தலைவர் US தனபால் விளக்கேற்ற புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் திருமகனார் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பேசினார். மேலும் மகளிரணி தலைவி தாமரை செல்வி அவர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தேவர் பேரவையின் நிர்வாகிகள் லக்ஷ்மண தேவர், ரத்னசாமி முருகேசன், சந்திரன், செங்குட்டுவன், ராஜசேகர், முருகன் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு புதுவை நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள உதவும் கரங்கள் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் அன்று இரவு அசைவ உணவு வழங்கப்பட்டது. மேற்படி நிகழ்ச்சிகளில் தேவர் பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புதுவை தேவர் பேரவையின் மூலம் அமைய உள்ள தேவர் அறக்கட்டளையின் ஆலோசனை கூட்டம் சுதானா நகர் வஉசி வீதியில் அமைந்துள்ள தேவர் பேரவையின் கௌரவ தலைவர் ரத்னசுவாமி முருகேசன் அவர்களின் யோகா மைய அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேற்படி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தலைவர் US தனபால் அவர்களின் தலைமையில் பேரவையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கவனிங்கப்பா, இன்று ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் அவருடைய நினைவு நாள் குரு பூஜையை முன்னிட்டு நமக்கு புதுவை தேவர் பேரவையை சார்ந்தவர்கள் நமக்கு இரவு உணவு தராங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதும் நைட்டு தூங்கும் போதும் இரவரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்காக நம்ம ஒரு 2 நிமிடம் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஐயா அப்படி உள்ள வந்து பசங்க வருவாங்க, நீங்க வருவாங்க, நீங்க வரீங்க. பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்தியாவின் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபட்ட தேசமாக உருவாக்கிய பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது ஜெயந்தி விழா வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் அவர்களின் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் புகழேந்தி, மாநில பொருளாளர் ராஜகணபதி, மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன், நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளரும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மாநில பொறுப்பாளருமான வெற்றி செல்வன், பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் நடிகர் பாண்டி ரவி, உழவர்கரை மாவட்ட துணைத் தலைவர் SKR செல்வகுமரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வைத்தியநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் தேன்மொழி,
மாநில சிறப்பு அழைப்பாளர் கணபதி, உருளையன்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் தனசேகரன், உருளையன்பேட்டை தொகுதி துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர், பாபு, கலை கலாச்சார பிரிவு துணை அமைப்பாளர் ஜெகதல பிரதாபன், முன்னாள் ஐடி நிர்வாகி அருள் பாலாஜி, சிறுபான்மை அணி முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் வினோத், முன்னாள் பட்டியலணி நகர மாவட்ட தலைவர் வெற்றிவேல், பாஜக நிர்வாகிகள் ஐயப்பன், குரு, சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் நிதி பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகளுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு 3,30,000 மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 வீதம் தலா 17 பயனாளிகளுக்கு 8,50,000 என மொத்தம் 8,83,000 பெறுவதற்கான அரசாணையினை நேற்று இரவு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். நட்சத்திரா ராஜசேகர், குமார், முருகன், இங்க பாருங்க ஒரு நிமிஷம். புதுச்சேரியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு முன்னோர்களின் நினைவிடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வண்ண மலர்களால் அலங்கரித்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கல்லறை திருநாள் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையில் மரணம் என்பது முடிவல்ல என்பதை நினைவூட்டும் ஒரு நாளாகும். மேலும் ஆன்மாவை நினைவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் நாளாகத்தான் கல்லறை திருநாள் கொண்டாடப்படுகின்றது. ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படும் கல்லறை திருநாளில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம். இந்த நாளில் மக்கள் கல்லறைகளுக்கு சென்று மலர்களால் முன்னோர்களின் நினைவிடங்களை அலங்கரித்து மெழுகுவத்திகள் மற்றும் வாசனை திரவியங்களுடன் வழிபாடு நடத்துவார்கள். அதன்படி இன்று கடைபிடிக்கப்பட்ட கல்லறை திருநாளை முன்னிட்டு உப்பளம் பகுதியில் உள்ள கல்லறைகளில் தனது முன்னோர்களின் நினைவிடங்களை சுத்தம் செய்து கிறிஸ்தவர்கள் இன்று வாசனை திரவியங்களுடன் வண்ண மலர்களால் அலங்கரித்து மெழுகுவத்தி ஏந்தி மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று லாஸ்பேட்டை, காளிப்பட்டு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கல்லறைகளில் நடைபெற்ற கல்லறை திருநாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தங்களது முன்னோர்களை வழிபட்டு சென்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.